ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 12th முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். 12th கெரியர் ஆஃப்டர் 12th அப்படின்றது. ஸோ எப்போயுமே நம்ம சொல்கிறது தான், நல்ல ஒரு கேரியர் சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாபுக்கு போகணுன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு கேரியர் சூஸ் பண்ணுங்கள். கேரியருக்கும் ஜாபுக்கு என்ன வித்தியாசம் ஓகே அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து எய்தர் காமர்ஸ் குரூப்பாக இருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்பாக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா சயின்ஸ் குரூப்பாக இருப்பீங்க. இந்த 3 தான் வந்து மேஜர். காமர்ஸு, ஆர்ட்ஸ், சயின்ஸ். இன்னும் அதை ஷார்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஸோ எதர் சயின்ஸ் படிப்பீங்க இல்லை சயின்ஸ் படிக்காமல் இருப்பீங்க, அப்படி தான். சயின்ஸ் வித்தவுட் சயின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. இந்த சயின்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆக நம்ம பிரிக்கலாம், ஓகேவா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அப்படின்ற ஒரு குரூப்பாகவும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும், மேக்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இப்போ நீங்கள் நீட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் இருந்தால் போதும். பட் அதே வந்து நீங்கள் வந்துட்டு ஜேஇ எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது இருந்தால் போதும், உங்களுக்கு பயாலஜி வராது இதில், ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு காமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாகவும், ஆர்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாகவும் இருக்கும், ஓகே. இந்த 4 தான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய நமக்கு இன்ஜினியரிங் நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து காமர்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அந்த காமர்ஸ் குரூப் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12th நீங்கள் காமர்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், 2 இயர்ஸ் கோர்ஸும் பண்ணலாம், 3 இயர்ஸ் கோர்ஸும் பண்ணலாம் 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓகேவா. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேரியர், ஓகேவா. நீங்கள் என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத, ஓகேவா. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம், அது நல்ல ஒரு கோர்ஸ், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா பிகாம் 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிபிஏ கோர்ஸ் பண்ணலாம் 3 இயர்ஸ், ஓகேவா. இல்லைன்னா கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து பிசிஏ பண்ணலாம், ஓகேவா. ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அது பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் அது படிக்கலாம், டிப்ளமோ இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் படிக்கலாம், ஓகேவா. அடுத்து வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஓகேவா. ஸோ அது 3 இயர்ஸ் கோர்ஸு அது படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 இயர் கோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த டிப்ளமோ கோர்ஸாக இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ளைட் ஸ்டீவார்ட் அந்த ஒரு கோர்ஸ் படிக்கலாம் நீங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஓகேவா. அது பிகாம்க்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிக்கலாம். இப்போ எம்பிஏ மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்டு மெட்டீரியல்ஸ், ஓகேவா. அந்த இது படிக்கலாம். அது மூலமாக நீங்கள் என்ன போஸ்டிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆர் பிஸ்னஸ் மேன்ஸ் பண்ணலாம், ஓகேவா. எம்பிஏ படித்தவங்க மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் எம்பிஏ கிராஜுவேட்ஸ், ஓகேவா. அடுத்து வந்துட்டு இந்த பிகாம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் சைடு போகலாம், இன்சூரன்ஸ் போகலாம், ஓகேவா. ஸோ இன்சூரன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஓகேவா. ஸோ இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து பேங்கிங்கில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக இருக்கலாம், ஓகேவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிகாம் எம்பிஏ படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த பிகாம் எம்பிஏ படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க் சைடு தான் நீங்கள் போகணும், ஓகேவா. ஸோ எந்த ஒரு கண்ட்ரிலையும் பேங்க் அப்படின்றது வெரி எசென்சியல், அது இல்லாமல் இருக்காது, ஓகேவா. ஸோ அப்போ பேங்க் வந்து நீங்கள் வந்து போய்க்கிடலாம், அது ஒரு ஆப்ஷன்ஸ், ஓகேவா. ஸோ அடுத்து நீங்கள் வந்துட்டு பிகாம் படித்ததுக்கப்புறம் எல்எல்பி படிக்கலாம், ஓகேவா. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பிகாம் முடித்து எல்எல்பி படிக்கிறது அது ஒரு நல்ல ஒரு சான்சஸ், ஓகேவா. நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இங்கேயே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் கோர்ஸ் பண்ணலாம். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் வந்துட்டு இன்டர்மீடியட் இருக்குது, அட்வான்ஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பிகாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 1 இயர் பிஎட், ஓகேவா. ஸோ இப்போ ஆக்சுவலாக 2 இயர்ஸ் ஆக்கிட்டாங்க. அடுத்து எம்எட், ஓகே. நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் டீச்சராக போய்க்கலாம், ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா ஐசிடபிள்யூஏன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆடிட்டராக போய்க்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பிகாம் முடிச்சுட்டு பிஎல்ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைப்ரரியனாக போய்க்கலாம். வெரி பீஸ்ஃபுல் லைஃப் லைப்ரேரியன், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்கள போஸ்டிங் போட்டாங்கன்னா போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜஸில் ஸ்கூல்ஸில் லைப்ரேரியனாக நீங்கள் உட்காந்துக்கலாம். வெரி பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ இது வந்து யாருக்கு வந்து எனக்கு வந்து புக்கு நல்லா நான் படிக்க பிடிக்கும், சும்மா வந்து ஈஸியாக உட்காந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை நான் வந்து ஐ லவ் டு ரீட் த புக்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த பிஎல்எஸ்ஐ அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேவா.
ஸோ அடுத்து வந்துட்டு சிஎஸ் கார்ப்பரேட் செக்ரட்டரிஸ் இது ஏற்கனவே நம்ம சொன்னது ஓகேவா. 2 இயர்ஸ் கோர்ஸ் அடிஷனலாக படிக்கலாம். அடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இல்லை பிகாம் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிகாம்லேயே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்க அடுத்து அப்படியே என்ன பண்ணலாம், எம்சிஏ படிக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம். பிகாம் படித்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். இல்லைனா கம்ப்யூட்டர் கோர்சஸ் அடிஷ்னல் டேலி கோர்சஸ் படிக்கலாம். ஓகேவா. இல்லை அப்படின்னா நான் வந்து ஆர்மிக்கு போகிறேன் சார், மிலிட்ரிக்கு போகிறேன் அப்படின்றவங்க இந்தியன் மிலிட்ரி அகாடமி அதுக்கான அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். இதுதான் வந்துட்டு காமர்ஸ் படித்தவங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா. ஸோ அடுத்து சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஓகேவா. சயின்ஸ்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி. ஓகேவா. அதே மாதிரி வந்து வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மட்டும் இருக்கிறவங்க, அதே மாதிரி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த 3 இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து நம்ம வந்து இதோட வீடியோ போட போகிறோம். ஓகேவா. தேங்க்யூ.